அண்மைச் செய்தி. அண்ணா அறிவாலயத்தில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயத்தில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர், விவரங்கள் வழங்கலாம். முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய தலைமை அலுவலகமான அந்த கலைஞர் மண்டபத்துல தான் இந்த கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் அமைப்பு ரீதியாக 78 மாவட்ட செயலாளர்கள் திமுகவில் இருக்கிறார்கள். இந்த 78 மாவட்ட செயலாளர்களுடன் சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். சற்று முன்னர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகை தந்திருந்த நிலையில் தற்பொழுது கூட்டமானது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே சட்டமன்ற தேர்தல் நெருங்கி இருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு கட்ட களப்பணிகளை திமுகவில் தொடங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பூத் கமிட்டி, மாவட்ட அளவிலான தேர்தல் பணிகள் உள்ளிட்டவை ஏற்கனவே தொடங்கப்பட்டிருக்கிறது. அதே போலவே கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கை பணிகளும் கூட தொடங்கி ஏற்கனவே நடைபெற்றிருந்த நிலையில் வாக்காளர் பட்டியலினுடைய சேர்ப்பது குறித்த நடவடிக்கைகளும் தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தில் எஸ்ஐஆர் பணிகளில் சிறப்பாக செயல்பட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுகவினருக்கு வாழ்த்து தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது வாக்காளர் சேர்ப்பு பணிகள் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. உடன்பிறப்பே வா நிகழ்வின் மூலமாக ஏற்கனவே சட்டமன்ற வாரியாக கட்சியினுடைய நடவடிக்கைகள், சட்டமன்ற தொகுதியினுடைய நிலவரம் உள்ளிட்டவை சேகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது மாவட்ட செயலாளர்களுடன் அங்கு இருக்கக்கூடிய சிக்கல்களை களைவதற்கும் கூட்டணி கட்சியினருடனான நடவடிக்கைகளை மேம்படுத்துவது குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. கட்சியில் ஏற்கனவே ஒருங்கிணைப்பு குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போலவே கனிமொழி எம்பி தலைமையில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவும் அமைக்கப்பட்டு நேற்று ஒசூரில் கூட அந்த ஆலோசனைகளானது பெறப்பட்டு கருத்துகள் சேகரிக்கப்பட்டு வந்திருக்கிறது. அதே போல தொடர்ந்து பல்வேறு இடங்களிலும் இந்த கருத்து கேட்பு கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இந்த சூழலில் தான் இந்த மாவட்ட செயலாளர்களான ஆலோசனை கூட்டமானது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுகவினுடைய வெற்றி என்பதை குறித்த அந்த இலக்கை நோக்கி மாவட்ட செயலாளர்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்கள் மற்றும் அறிவுரைகளை வழங்க இருப்பதாகவும், தேர்தல்களை எதிர்கொள்ள மாவட்ட செயலாளருக்கு முக்கிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன.